தெரியாது. சரி, ஃபிட் ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு வியாபாரிகிட்ட முதல்ல அக்ரிமெண்ட் போட்டுறது. நான் சரக்கு கொண்டு வரேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம். சரிங்களா? இருக்குங்களா? ஒப்பந்தம் போடுறது இருக்குது. சரி, அந்த ஒப்பந்தத்துல என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு? அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அதிகமா இருந்தா நமக்கு காசு, கம்மியா இருந்தா அது நமக்கு அதுவும் அன்னைக்கு கம்மியா போச்சு நான் எடுக்க மாட்டேன், நம்ம பொருளை வாங்க மாட்டேன், நமக்கு லாஸ். எந்த வழியில் போனாலும் லாஸ் தான். ஒப்பந்தம் போட்டானா நம்ம பொருளை வந்து விலை அதிகமாச்சுன்னா விலை கொடுக்க மாட்டாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்ட ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? விலை கம்மியா போச்சுன்னா சரக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இது வந்து நம்மகிட்ட அந்த ஒப்பந்தம் போடுறதுல நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? அமௌண்ட் வாங்கிட்டு பிரச்சனை இல்லை சார். ஒப்பந்தம் போடும்போது வியாபாரிட்ட வந்து ஒரு அட்வான்ஸே வாங்கிட்டோம்னா அட்வான்ஸ் கொடுப்பாங்களா? உங்களுக்கு கொடுப்பாங்களா? எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்களா? சரிங்களா? ஒப்பந்த அடிப்படையில் சரி நான் சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு கம்பெனி தான் ஒப்பந்தம், அவங்க எப்படி ஒரு கிலோ நாங்கள் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா அது விலையை நொடிங்க அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. விலையை போகும்போது என்ன சொல்றாங்கன்னா சின்ன இவ்வளவு வந்து நாங்கள் 2 ரூபா எடுப்போம், அப்போ நம்ம 1 ரூபாய்க்கு எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எப்போ அதை நாங்கள் விலையை போய் நாங்கள் அறுவடை பண்ண போகும்போது சின்ன பிஞ்சை மட்டும் தான் எடுக்கலாம், அவங்க 1 ரூபாய் கிலோ போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. ஒரு டன் வைக்காம 5 டன் சொல்றேன். அதுதான் பேசிட்டு சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்குறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எதனால அந்த பிரச்சனைகள்லாம் வருது?